இடம், இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கும் பணிமனை. ஒரு பக்கம் இன்போசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், மைக்ரோசாப்ட் போன்ற உலகத்தர நிறுவனங்கள், மற்றொரு பக்கம் இந்திய அறிவியல் நிறுவனம் போன்ற அறிவு ஆலயங்கள், இன்னொரு பக்கம் லால்பாக், குவன் பூங்கா, அல்சூர் ஏரி போன்ற பசுமை சுவாசம் தரும் இயற்கை வளங்கள். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல மாநிலங்களை சேர்ந்த மக்கள் ஒரே மனதுடன் வாழும் ஒரு மினி இந்தியா, அதுதான் பெங்களூர். ஒவ்வொரு நாளும் நவ் ஆர் நெவர் என்ற தத்துவம் வாழ்க்கையாகவே நடைமுறையில் உள்ள புதிய முயற்சி, புதிய தொழில், புதிய கண்டுபிடிப்பு, புதிய கனவு எல்லாமே இப்போதே என்ற வேகத்தில் அந்த நகரத்தின் சூழலை போலவே இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அவருடைய வாழ்க்கையும் செயலால் பேசும் வாழ்க்கை, அறிவால் உயர்வு, ஆன்மீகத்தால் தெளிவு, சேவையால் நிறைவு, தன்னம்பிக்கையால் முன்னேற்றம், கணினி துறையில் முதுகலை கல்வி, கல்லூரி மாணவர்களுக்கு அறிவு வழங்கிய அனுபவம், மேடைகளில் மனித மனங்களை எழுப்பும் பேச்சாற்றல், கவிதைகளால் உணர்வுகளை உயிர்ப்பிக்கும் ஆற்றல், திருவாசகம் முற்றும் எழுதும் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்ற ஆன்மீக அர்ப்பணிப்பு, ஸ்கை யோகா, பிரம்ம ஞானம் மூலம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரே பாதையில் நடத்தும் பயிற்சி, எந்தவித கட்டணமும் இன்றி மக்களுக்கு யோகா கற்றுத்தரும் சேவை மனம், விஷ்ணு சகஸ்திரநாமம், லலிதா சகஸ்திரநாமம் போன்ற உயர்ந்த ஸ்தோத்திரங்களை தினசரி பாராயணம் செய்து அதற்கான ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படும் ஒழுக்கமும் ஒற்றுமையும், இதனுடன் ஒரு பெண் தொழில் முனைவோராக சுயசார்புடன் துணிச்சலுடன் தன் பாதையை தானே அமைத்துக் கொண்ட முன்னோடி பெண். மேலும் நட்புணரி இயக்கத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக திகழும் மதிப்பிற்குரிய சிவகணி அவர்களின் சகோதரியாக நட்புணரியின் சேவை, சிந்தனை, இப்போதே செயல் என்ற வேகம் இயல்பாகவே அவரது வாழ்விலும் பிரதிபலிக்கிறது. இன்று நமது நட்புணரி மேடையில் பெங்களூர் நகரத்தின் சுறுசுறுப்பு, வேகம், அறிவு, ஆன்மீகம், சேவை அனைத்தையும் ஒருங்கே தன்னுள் கொண்ட ஒரு ஆளுமை நவ் ஆர் நெவர் என்ற இந்த தலைப்பில் நம்மை ஊக்குவிக்க, நம்மை எல்லாம் இழ செய்ய, நம்மை வழி நடத்த வருகை தந்துள்ளார். அந்த சிறப்புமிக்க ஆளுமையை இன்றைய நமது உரையாளர் திருமதி சிவசங்கரியிடம் இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. சிறப்பான தொகுப்புரை சார், சிறப்பு. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரியின் இனிய காலை வணக்கம். அருமைய தாமோதரன் சார் மீட் பண்ணிக்கிங்க. அருமையான அறிமுக உரையும் பெங்களூரோட சிறப்புகளையும் எடுத்து கூறின அருணகிரி சார் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தோட தலைப்பு என்னன்னா, நவ் ஆர் நெவர், இப்பொழுது அல்லது எப்பொழுதும் இல்லை. நாளை நாளை எண்ணாதே, நாளை வீணில் போக்காதே, நாளை செய்யும் காரியத்தை இன்றே நலமாய் முடித்திடலாம். நாளை நம்முடைய முறையோ நமனுடைய முறையோ. இந்த லைன்ஸ் நம்ம பார்க்கும்போது நாளேன்னு நம்ம இருக்கக்கூடாது. நாளைங்கிறது நமக்கு இருக்குமா, இல்ல அது யமனோட கையில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்பயே நம்ம எல்லா செயல்களையும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த லைன்ஸ் வந்து சொல்லுது. இப்ப நம்ம நவ் ஆர் நெவர் அப்படின்னு பாக்குறது, நம்ம இந்த டாபிக் வந்து நார்மலா வேர்ட்ஸா கேட்கிறப்ப நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் நம்ம எல்லா நியூ இயர்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். நம்ம இந்த வருஷம் இதெல்லாம் சாதிக்கணும், இதெல்லாம் ஒரு கோல்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். பட் நம்ம அது எல்லாமே கம்ப்ளீட் பண்றது இல்ல. ஒரு சில கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்றோம், ஒரு சிலது வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறோம், ஒரு சிலது ஸ்டார்ட் பண்ணாமையே விட்டுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா நியூ இயர்ஸ்க்கு எடுக்கிற ரெசல்யூஷன்ஸ் அப்படிதான் இருக்கு. பட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நவ் ஆர் நெவர்னு ஸ்டார்டிங்லேயே சார் இந்த தலைப்பை பத்தி பேசும்போது, ஒவ்வொரு ஆளுமைகளும் பேசும்போது, நானும் இந்த தலைப்பை நோக்கி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு மோட்டிவேஷன் தான் ஆகுது. நம்ம கோலை
அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் கிடைக்குது. ஏன்னா நவுங்கிறது தான் இப்ப நம்ம கையில இருக்குது. நாளைங்கிறது நம்ம கையில இல்ல. சோ நம்மளோட கோல்ஸ வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். இத்தன வருஷமா நம்ம கோல்ஸ வந்து நம்ம அச்சீவ் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது இல்ல. பட் இந்த வருஷம் வந்து அது நமக்கு ஸ்பெஷலா இருக்கு. 2026 ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த டாபிக்க நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நம்ம கோல்ஸ வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும். நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல தான் இந்த டாபிக் வந்து நமக்கு குடுத்துச்சு. சோ இப்ப நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறத கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு, இப்ப நம்ம யாரு அப்படின்னு பார்ப்போம். நானுங்கிறது யாரு? மனிதன். மனிதனா நம்ம பிறவி கிடைச்சு வந்திருக்கிறதே நம்ம ஒரு அற்புதமான பிறவி. 5 அறிவு பிறவிகளையும் தாண்டி 6வது அறிவாக மனித பிறவிய கடந்து மனித பிறவிய ஏத்து வந்திருக்கோம். சோ இந்த மனித பிறவியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம கூட யார் பயணிப்பா? உறவுகள் யாராவது நம்ம கூட இருப்பாங்களா? இப்ப நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். நம்ம அம்மா, அப்பா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களா? இல்ல நண்பர்கள் கூட இருப்பார்களா? உறவினர்கள் கூட இருப்பார்களா? யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா இந்த கொஸ்டின்ஸ்க்கு? நம்ம மனிதனா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரு வருவா? நம்ம உடல். கரெக்ட் சார். நம்ம நம்ம உடல் தான் சார். உடலும், மனமும் மட்டும் தான் நம்ம கூட இருக்கும். நம்ம கூட யாரும் நண்பர்களோ, உறவினர்களோ, மனைவியோ, கணவனோ, குழந்தைகளோ யாரும் வரமாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட மனிதன் அவனுடைய உடலையும், மனதையும் வலிமையா வச்சுக்கணும். சோ உடல்லயோ, மனதிலயோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டா, நமக்கு லைஃப்ல வந்து ஹாப்பினஸ் இருக்காது. சந்தோஷம் இருக்காது. சோ உடலுக்கான பயிற்சிகள வந்து நம்ம இப்போதே தொடங்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த நவ் அப்படிங்கிறதுல வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ நம்ம இவ்ளோ நாளா லேசியா இருந்தாலும், இனிமேலு நம்ம உடல வந்து பாத்துக்கணும். இப்ப நமக்கு எந்த வயசா இருந்தாலும் பரவால்ல. இவ்ளோ வாழ்க்கை வாழ்ந்தது வாழ்ந்தாச்சு. பட் இன்னையிலிருந்து நம்ம உடல வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். சோ உடல்ல ஒரு சின்ன நோய் வந்தாலும், நம்ம மனம் வந்து அத இது பண்ணுது. சோ மனதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும், நமக்கு வந்து வேற எந்த வித வேலையும் செய்ய முடியாது. அத பத்தின திங்கிங்கே இருக்கும். சோ அதனாலயும் உடல் ப்ராப்ளம். சோ உடல், மனம் 2யுமே வந்து நம்ம வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது நவ் அப்படிங்கிறதுல வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். இப்ப உடல், மனம் உடலுக்கான பயிற்சிகள நம்ம செய்யலாம். எக்ஸர்சைஸ் செய்யறதாகட்டும், வாக்கிங் பண்றதாகட்டும், அந்த மாரி சின்ன சின்ன பயிற்சிகள வந்து நம்ம இப்பயே செய்யணும். ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட அது நம்ம இப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். சோ மனதிற்கான தியானம் அந்த மாரி ஏதாவது தியானம் அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்யணும். சோ உடல், மனம் 2ம் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மனிதன் சந்தோஷமா வாழலாம். சோ இப்ப வந்து நம்ம இப்ப ஒரு விதையே போடுறோம் செடி வளர்க்கறதுக்கு. அந்த விதை வந்து நான் இப்ப வளரல. நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சைலன்ட்டா இருக்கா? அது அதனோட சாதனைய வந்து சாதிச்சுட்டு தான் இருக்குது. ஓரறிவுடைய ஜீவி செடியே, தாவரமே, மரமே அது அழகா வளரும்போது, 6 அறிவு உடைய மனிதன் நம்ம சிந்திக்கிற திறன் இருக்கு, ஆலோசிக்கிற திறன் இருக்கு. நம்மளோட கோல்ஸ ஏன் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடாது? சோ இப்ப இருந்து நம்ம கோல்ஸ்க்கான ஒரு தூ ஒரு மோட்டிவேஷனா எடுத்து நம்மளோட கோல்ஸ வந்து அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு அதுக்கு தேவையான ஒ பயிற்சிகள நம்ம செய்யணும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த 5 அறிவு ஜீவியே அந்த அளவுக்கு இருக்கும்போது, 6 அறிவு மனிதன். நம்மளோட கோல்ஸ இப்ப வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட எல்லாருமே மைண்ட்ல செட் பண்ணுவோம். சோ இப்ப வந்து நம்ம ஒரு யார் கூடயும் நம்ம மனிதனா பிறந்திருக்கோம். யார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உடல் அமைப்பு இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு டேலண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ணாம நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம வாழணும். ஹாப்பினஸ்ஸா. நம்மளோட கோல்ஸ் என்ன? நம்மளுடைய இலக்கு என்னவோ அத நோக்கி பயணிக்கணும். சோ இப்ப நீங்க ரீல்ஸ் பார்த்திருப்பீங்க. நெறைய ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிஜிஎன் ரீல் வந்து இப்ப வந்துகிட்டே இருக்கு. யாராவது கவனிச்சீங்களா? அந்த ரீல்ஸ? ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னமோ பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ரீல் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா வீடியோஸ் வந்து யூடியூப் ஆகட்டும், Facebook, இன்ஸ்டா எல்லாத்துலயும் காமிச்சிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, ஒரு பிஜிஎன்லாம் வந்து கூட்டமா போயிட்டுருக்கு. ஆனா, ஒரு பிஜிஎன் மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. பட் அந்த பிஜிஎன் வந்து அது உயிரோட இருக்குமா? அதுக்கு சர்வை பண்றதுக்கு ஃபுட் கிடைக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் அந்த பிஜிஎன் வந்து அந்த கூட்டத்த விட்டு தனியா போகுது. ஸோ இது அந்த 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 பிஜிஎன் கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, நமக்குன்னு நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கத்துக்கணும். அந்த பிஜியனோட இத வச்சு நம்ம அவங்கவங்க வாழ்க்கைக்கு நம்ம தேவையான பாடங்கள வந்து கத்துக்கலாம். எல்லா பிஜியும் ஒரு பக்கமா போறப்ப, ஒரு பிஜியன் மட்டும் ஒரு பக்கம் போறப்ப, அது வாழுமா, சாகுமான்னு தெரியாது. பட் அதோட கோல் அச்சீவ் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிட்டு அது போச்சு பாருங்க. அது மாரி நம்மளோட வாழ்க்கையும் நம்ம தனியா யாரு கூடயும் கம்பேர் பண்ணாம, தனியா நமக்கான இத வந்து நம்ம இது பண்ணணும். லைஃப்ல வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மாட்டு வண்டியில
நடைபாதையில போறவங்க பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போறவங்கள பார்த்து ஐயோ ஜாலியா போறாங்க பாரு அப்படின்னு நினைப்பாங்க. சைக்கிள்ல போறவங்க பாத்தீங்கன்னா பைக்ல போறவங்கள பார்த்து ஜாலியா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. பைக்ல போறவங்க கார்ல போறவங்கள பார்த்து ஜாலியா இருக்காங்க பாருன்னு நினைப்பாங்க. பட் கார்ல போறவங்க என்ன நினைப்பாங்க, இந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி இத்தனை செலவு பண்றதுக்கு அந்த மாட்டு வண்டியே பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது நம்ம கையில என்ன இருக்கு அப்படிங்கறது பொறுத்துதான் இருக்கு. நம்ம யார் கூடயும் கம்பேர் பண்ணாம நம்மளோட வாழ்க்கையை வந்து ஹாப்பியா இப்ப நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியா வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த நவ்வோட மீனிங். இப்ப நம்ம நவ் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நல்ல செயல்களை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அது நம்ம இப்ப இருந்தே செய்யலாம். கெட்ட செயல்களை வந்து நம்ம எப்போதுமே செய்யாம இருக்கலாம். நெவர் நவ். இப்ப நல்ல விஷயங்களை இப்போதே செய்வோம், கெட்ட விஷயங்களை வந்து எப்போதுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மைண்ட்ல வந்து நவ் ஆர் நெவர் அப்படின்னு பார்க்கும்போது வரணும். இப்ப நவ்னு பாத்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து ரொம்ப எளிமையானதுதான். பட் அதோட அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையான அர்த்தமா இருக்கு. எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து நம்மளோட தலையெழுத்தையே மாத்தும். நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காவும் நம்ம தள்ளி போடுறோம். பட் அப்படி தள்ளி போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம செய்யணுங்கிற அந்த வேலையை வந்து யாரோ ஒருத்தர், இந்த பல கோடி மக்கள் இருக்க இந்த உலகத்துல நம்ம தான் அந்த ஒர்க் செய்யணுமா, நம்ம செய்யாம அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து அந்த வெற்றியை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ இப்ப இருந்து அது வந்து நம்மளோட வெற்றியா இருக்கணும் அப்படிங்கிற கோலை வந்து நம்ம மைண்ட்ல செட் பண்ணணும். சோம்பேறித்தனத்தை விடணும். தள்ளி போடுதல் அப்படிங்கிறத வந்து நம்ம விட்டுறணும். இந்த டைம்ல அடுத்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னா கை கால் இல்லாத அவங்களே வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ணும்போது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கப்ப நம்மள ஏன் அச்சீவ் பண்ணக்கூடாது? சோ சோம்பேறித்தனத்தை விட்டு தள்ளி அப்புறமா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தள்ளி போடாம நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு, நம்ம வாழ்க்கைய ஹாப்பியா ஒவ்வொரு நொடி பொழுதும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப வந்து எதை செஞ்சாலும் செய்யணும். இப்ப தள்ளி போடுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நோய் தான். அது வந்து நம்மளோட ஒரு கனவுகளையே தின்றுவிடும். நம்ம ஒரு கோல்ஸ வச்சுட்டு சும்மா அப்புறமா செஞ்சுக்கலான்ட்டு அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணவே முடியாது. சோ நம்ம கனவுகள்லாம் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. சோ இப்ப பயம்னு பாத்தீங்கன்னா தோற்று விடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து நம்மள வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து செய்ய விடாம தடுக்குது. சோ பயம் அப்படிங்கறத வந்து நம்ம இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட தான் இருக்கணும். அலட்சியம், இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்ம கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நானே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன். பட் இந்த தளத்துல ஜாயின் பண்ணும்போது இன்ட்ரோவர்ட்டா தான் இருந்தேன். அமைதியா கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சார் வந்து அந்த டாபிக் எல்லாம் பேசினாரு, வீரசேகரன் சார். ஐயோ நம்ம இன்ட்ரோவர்ட் இல்லையே எக்ஸ்ட்ரோவர்ட் தானே, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம். நம்ம வீட்ல எல்லாம் நல்லா பேசுவோம், பட் ஒரு பொதுவான தளத்துல வந்து நம்ம பேசணுங்கிறப்ப பயம் ஏற்படும். சோ அந்த சார் சொன்னப்ப அந்த வேர்ட்ஸ் வந்து அப்பதைக்கு மோட்டிவேஷன் ஆகி இல்ல நம்மளும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிச்சதுதான் இப்ப உங்க முன்னாடி ஒரு செஷனே கொடுக்குறேன். சோ அந்த மாதிரி செஷன் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். பட் பயம் நம்மள வந்து முன்னுக்கு வர விடாது. சோ அந்த பயத்தை தூக்கி போடுங்க. யாரோ நம்மள என்னமோ நினைக்கட்டும். 4 பேத்து முன்னாடி அவமானப்பட்டாலும் 1000 பேர் முன்னாடி நம்ம சாதிக்கிறதுக்கான அது ஒரு சக்தியா தான் இருக்கும். சோ பயத்தை தூக்கி போட்டோம்னா வாழ்க்கையில வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரலாம். அடுத்தது வந்து இப்ப வெற்றி பெற்றவங்க எல்லாம் அறிவாளிகள்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சோம்பேறித்தனத்தை விட்டு விரைவா அந்த வேலையை வந்து செயல்படுறாங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குது. சோ இப்ப இதுக்கு நமக்கு ஒரு ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5 செகண்ட் ரூல் அப்படின்னு ஒரு ரூல். இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். அப்ப செய்யறப்ப நம்ம உள்ளுணர்வு சொல்லுது ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா நம்ம வந்து செய்யணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு 1 சொல்லும் போது எந்திரிச்சு அந்த வேலையை நம்ம தொடங்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுதான் வந்து 5 செகண்ட் ரூல். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட வாழ்க்கையில இப்ப வாக்கிங்கே போயிட்டு வரேன், ரெஸ்ட் வந்தோடனே ரீல்ஸ் பார்த்துட்டு படுக்கலாம்னு தோணும். படுத்துட்டு இருந்தாலும் பட் டைம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ரீல்ஸ் பாக்குறப்ப. பட் நான் வந்தோடனே டைம்ஸ் பார்ப்பேன். ஒரு 9:05 9:08 அந்த மாதிரி இருக்குன்னா என்னோட வாழ்க்கையில என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு 9:15 வரைக்கும் தான் படுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சோ அப்ப 9:15 ஆச்சுன்னா என்ன டயர்ட் இருந்தாலும் சரி, கால் வலியோ கை வலியோ இல்ல எதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. 9:15 ஆயிடுச்சு எந்திரிச்சிடணும், நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் மட்டும்தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த ரவுண்ட் ஆஃப் டைம் வச்சுட்டு டக்குன்னு அந்த டைம் வந்தோடனே எதுக்காகவும் சோம்பேறித்தனப்படாம எந்திரிச்சு கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எந்த எந்த ஆக்ஷனா இருந்தாலும் எந்த வேலையை செய்யணும்னாலும் அந்த மாதிரி தான் நான் செய்வேன். சோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட கோல்ஸ்க்கான ஒரு இலக்கை நோக்கி போகலாம். அடுத்தது வந்து இப்ப ஒரு பெரிய மலையில வந்து ஒரே நாள்ல நம்ம ஏற முடியாது. சின்ன சின்னதா ஒரு அடியா எடுத்து வச்சுதான் வந்து ஒரு பெரிய மலையில வந்து நம்ம ஏற முடியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா
அப்துல் கலாம் ஐயா வந்து நேரத்தை பத்தியும் நேரத்தை பத்தி ஒரு சில வரிகள் கொடுத்திருக்காங்க. அந்த வரிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். நேரம் மற்றும் காலம் உனக்காக காத்திருக்காது. ஆனால் நீ நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் காலம் உனக்காக பணிந்து நிற்கும். நம்ம நல்ல நேரம் வரும்னு ஒரு வேலையும் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டு இருப்போம். பட் நல்ல நேரம்ங்கிறது எதுவும் இல்லை. நம்ம செய்யற செயலை வந்து மதிச்சு செயல்பட்டாலே அந்த நேரம் வந்து பொற்காலமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம் ஐயா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டீவ் ஜாப்ஸின் லைன்ஸ். ஆப்பிள் கம்பெனியோட நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு நேரத்தை வந்து ஒரு பொக்கிஷமா கருதுறாரு. அவரும் என்ன லைன்ஸ் கொடுத்திருக்காருன்னா, உங்கள் நேரம் மிக குறைவானது, எனவே அதை வேறொருவரின் வாழ்க்கைக்காக வாழ்ந்து வீணாக்காதீர்கள். மிக முக்கியமாக உங்கள் இதயத்தையும் உள்ளுணர்வையும் பின்பற்றும் துணிச்சலை பெறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற விமர்சனங்களை பார்த்து பயப்படாம நம்ம வாழ்க்கையை வந்து இன்றே தொடங்கணும். நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்ம வந்து வாழணும். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறத பத்தின ஒரு கவலையோட அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அவரே இன்னொரு லைன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நாளை நான் இறந்து விடுவேன் என்று நினைப்பதுதான் நான் எடுக்கும் ஒவ்வொரு பெரிய முடிவிற்கும் கருவியாக இருந்தது. ஏனெனில் பயம், அவமானம், தோல்வி இவை அனைத்தும் மரணத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்றன. நம்ம இந்த நொடி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நொடி நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு தோன்றப்ப நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் நம்ம தைரியமா எடுப்போம். ஸோ அப்ப போய் நம்ம பயத்தையோ அவமானத்தையோ தோல்வியோ பத்தி யோசிக்க மாட்டோம், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். நம்ம அது ஆக்ஷன்ல இறங்கி நம்ம அதை சாதிப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. மரணத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றன பயம், அவமானம், தோல்வி. அடுத்தது மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, நீ நாளை இறந்து விடுவாய் என்பது போல இன்று வாழ். ஒவ்வொரு நொடியும் நம்ம என்ன நினைக்கணும்னா, நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம், இப்ப இருக்க செகண்ட்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டோம். சோம்பேறியா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்ம போவோம். ஸோ நாளைங்கிறது இல்லை, இன்று அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாவும் அந்த வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாவும் இருக்கும். என்றென்றும் வாழ்வாய் என்பது போல கற்றுக்கொள். நீ நாளை இறந்து விடுவாய் என்பது போல இன்று வாழ். நீ என்றென்றும் வாழ்வாய் என்பது போல கற்றுக்கொள். மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு ரோமானிய அரசர். அவர் என்ன சொல்றாருன்னா, தள்ளி போடுறத பத்தின அவருடைய சிந்தனை. இப்போது உன்னால் முடியும் என்பதை ஏன் நாளைக்கு தள்ளி வைக்கிறாய்? ஒருவேளை நாளை என்பது உனக்கு இல்லாமலேயே போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரூமி ஒரு தத்துவ ஞானி. நேற்று நான் புத்திசாலியாக இருந்தேன், அதனால் உலகத்தை மாற்ற விரும்பினேன். இன்று நான் ஞானியாக இருக்கிறேன், அதனால் என்னை மாற்ற தொடங்குகிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை பாருங்க. நாம புத்திசாலியா இருக்கப்ப உலகத்து மேலதான் நம்ம பழிய போடுவோம். உலகம்தான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த என்வாயன்மெண்ட், இந்த சொசைட்டி தான் காரணம்னு சொல்லுவோம். பட் ஆனா நம்மள மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கறத வந்து எவ்வளவு அழகான லைன்ஸ்ல சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்தது அன்னை தெரசா என்ன சொல்றாங்கன்னா, நேற்று என்பது மறைந்து விட்டது, நாளை என்பது இன்னும் வரவில்லை, நம்மிடம் இருப்பது இன்று மட்டுமே. எனவே இப்போதே தொடங்குவோம். சோ எந்த காரியத்தையோ ஒரு நல்ல விஷயமோ யாருக்காவது நம்ம கொடுக்கணும், பொருளோ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம இப்பயே தொடங்கணும். நம்ம நாளைன்னு இருக்கக்கூடாது. அடுத்தது லியோனார்டோ டாவின்சி. அவரோட லைன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இரும்பு பயன்படுத்தப்படாவிட்டால் துருப்பிடிக்கிறது, தேங்கி நிற்கும் நீர் அதன் தூய்மையை இழக்கிறது, அது போலவே செயல்படாத நமது அறிவாற்றலும் வீணாகி போகிறது. ஸோ 5 அறிவு இருக்கு, ஒரு அறிவு 2 அறிவு இருக்க ஜீவனுக்கே அதோட வேலை என்னங்கிறது நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கு தோன்றப்ப 6 அறிவு இருக்க நம்மளும் வந்து நம்மளோட அறிவு ஆற்றலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட திறமையை வந்து எப்போதும் நம்ம பயன்படுத்தாம அதை மழுங்கி விடக்கூடாது. நம்மளோட திறமைகளை டேலண்ட்டை வந்து எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அடுத்தது ப்ரூஸ்லி தற்காப்பு கலை நிபுணர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் வாழ்க்கையை நேசிக்கிறாயா? அப்படியானால் நேரத்தை வீணாக்காதே, ஏனெனில் வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது. சோ நேரத்தை பத்தின அவேர்னஸ் வந்து இந்த லைன்ஸ்ல அவர் கொடுத்திருக்காரு. அடுத்தது நெல்சன் மண்டேலா.
சாத்தியமற்றது என்று நாம் தள்ளி போடும் விஷயங்களை ஒரு காரியம் செய்து முடிக்கப்படும் வரை அது சாத்தியமற்றதாகவே தோன்றும். சோ இப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதை வந்து நமக்கு முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதுல வந்து நம்ம செயல்பட தொடங்கிட்டோம்னா அந்த காரியம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்மளே வந்து அது சாதிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எந்த காரியத்தையும் எந்த செயல்களையும் செய்யாம நம்ம இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை ஒரு தாயின் கருவறையில் இருக்குன்னா, அது 10 மாசம் தான் இருக்கு. நான் இன்னும் லேட்டா வரேன், அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி அத தள்ளி போடாது. அதுக்கான டைம் வரும்போது அது வந்துரும். சோ அது மாரி தான் நம்ம வாழ்க்கையில அதோட டைம்ங்கிறது காலம்ங்கிறத நம்ம உணர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வந்து செய்யணும். ஒவ்வொரு வினாடியும் நம்ம இந்த செகண்ட்ஸ் தான் இருப்போம். நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கைய வந்து நம்ம ஹாப்பியாவும், மகிழ்ச்சியாவும் வாழணும். காலத்த பத்தின அவேர்னஸ் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கணும். நாலடியார்ல என்ன லைன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, நன்றே செய் அது இன்றே செய். என்ன காரியமா நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் அந்த காரியத்தை வந்து நம்ம இன்னைக்கே செய்யணும். நாளைங்கிறது நம்ம கையில இல்ல. நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம ஒவ்வொரு இதையும் வந்து வேஸ்ட் பண்ணாம நம்மளோட ஹாப்பினஸ் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கோல்ஸை நோக்கி சின்ன சின்னதோ பெருசோ கோல்ஸ் ஏதோ இருக்கட்டும். பட் அதுதான் யார் கூடயும் கம்பேர் பண்ணாத நமக்கான ஒரு ஸ்டைல், நமக்கான ஒரு கோல், நமக்கான ஒரு வாழ்க்கை. நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தைகளை யாரும் நம்ம கூட வரதில்லை. நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் வாழ்றோம். சோ அதை வந்து இப்ப இருந்தே நம்ம தொடங்குவோம். இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தங்கிறத விட்டுட்டு இன்னைக்கான வாழ்க்கை வந்து நம்ம அர்த்தமுள்ள வாழ்க்கையா நம்ம வாழ்வோம். அடுத்தது சிலப்பதிகாரம்ல என்ன சொல்லுதுன்னா, நாளை செய்குவம் அறமெனில் இன்றே கேள்வி நல்லீர் நீங்கினும் நீங்கும். இளங்கோவடிகள் என்ன சொன்னாருன்னா, டுமாரோ இஸ் டூ லேட், லிவ் டுடே அப்படின்னு இந்த லைன்ஸ்ல சொல்றாரு. நாளை செய்குவம் அறமெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும். அதாவது நாளைங்கிறது மரணம் கூட வரலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய். டுடே தான் நம்ம கையில இருக்கு. நாளைன்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். ஸோ டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்கள பத்தி பேசிக்கிட்டோ என்வாயன்மெண்ட் மேல பள்ளி சொல்லிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. டைம்ங்கிறது வந்து நம்ம கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஸோ அந்த டைமை வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஒரு மாணவன் வந்து அவன் தேவையான டைமை வந்து அந்த டைம்ல படிக்காம விளையாண்டுட்டு ஜாலியா விட்டுட்டு ரிசல்ட் வரப்ப கவலைப்பட்டானா எப்படி இருக்கும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. சோ அதுக்கான காலத்தையும் டைமையும் வந்து அந்தந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணி இது பண்ணும்போதுதான் வாழ்க்கையில சக்சஸ் கிடைக்கும். நம்ம பிறகு பார்த்துக்கலாம், அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்தோம்னா அவனோட வாழ்க்கை வந்து பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆயிரும். சோ ஒவ்வொரு நொடியும் நம்ம வீணாக்க கூடாது. அதே மாதிரி ஒரு உடல் நலத்தை பாக்குறோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடல் நலத்தை நம்ம கேர் பண்ணணும்னா அதை அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாம அதுக்கு உண்டான செயல் வந்து அன்னைக்கே நம்ம செய்யணும். நம்ம பாட்டுல இல்ல டாக்டர்கிட்ட நாளைக்கு காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா அது வந்து நமக்கு பெரிய அது நோயா மாறி நமக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கு. அதனால நம்ம வந்து உடல் நலத்தை வந்து உடல் நலம் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம அப்பயே பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளமைங்கிறது நம்ம இப்போதுதான் இருக்கும். சோ இந்த இளமை டைம்ல நம்ம என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். கோல்ஸ்ன்ட்டு நம்ம இப்போதைக்கு நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களையாவது என்ஜாய் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம பின்னாடி ஃபியூச்சர்ல பார்க்கும்போது அது பெரிய நினைவுகளா நமக்கு இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும். செயல்ஸை வந்து நம்ம எதுக்காகவும் நம்ம அந்த செயலை செய்யறத வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கணும். சோ இப்ப நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம கையில இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்ல உறவுகளையும் நட்புகளையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஆட் பண்ணிக்கணும். அன்பு கருணையுமா இரக்கமுமா நல்ல குணங்களோட நம்ம வாழணும் அப்படிங்கறதா இப்போது நவ் அப்படிங்கறத வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ நம்ம வாழும் வாழ்க்கையில நிறைய உறவுகளையும் நண்பர்களையும் நம்ம சேர்த்தணும். நல்ல வாழ்க்கையை வந்து வாழணும். அன்பும் கருணையுமா இரக்கமுமா நம்ம வாழணும்.
சோ நம்ம இப்ப எப்பொழுதுமே என்னன்னா கெட்ட குணங்கள் இல்லாம, போட்டி பொறாமை இல்லாம, வஞ்சம், சினம், அந்த பேராசை, அந்த மாதிரி ஒரு கெட்ட குணங்கள்லாம் எப்போதுமே நமக்கு இல்லாம, எப்போதும் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் வாழணும், நல்ல குணங்களோட வாழணும் அப்படிங்கறதா நவ் ஆர் நெவர்ல நான் கத்துக்கிட்டேன். இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் தான். நம்ம பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்ன வேர்ட்ஸா இருக்கு. பட் அதுதான் நம்ம எப்போதும் நியூ இயர்க்கு எடுக்கிற ரெசல்யூஷன் வந்து இந்த வருஷம் நம்ம எடுக்கிற ரெசல்யூஷன் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் மாத்துது. அதான் இந்த டாபிக்கான வேர்ட்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்றப்ப கண்டிப்பா மோட்டிவேஷன் மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. நவுங்கிறது நம்ம கையில இருக்க இந்த நொடி தான் வாழ்க்கை. சோ இந்த நொடி நம்ம அடுத்த நொடி நம்ம இல்ல மரணிக்கிறோம் சொல்றப்ப நம்ம யாருக்காவது கெடுதல் நினைக்கணும்னு தோணுமா? நம்ம எப்படி வாழ்வோம்? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம ஒவ்வொரு நொடியும் வாழ்வோம். சோ அப்படி இருந்தோம்னா நமக்கு இந்த உலகத்துல போர், அந்த நேத்து கூட டிஸ்கஸ் பண்ண போர், பகை அதெல்லாம். சோ இந்த நொடிதான் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம யாருக்குமே நம்ம வந்து கஷ்டம் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம மைண்ட்ல வராது. அந்த மாதிரி நம்ம இந்த நொடிதான் அப்படின்னு வாழ்றப்ப நம்மளும் ஹாப்பியா இருப்போம், இருக்கிற அனைவரும் ஹாப்பியா இருப்பாங்க, இந்த உலகம் முழுவதும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம், மிக சிறப்பு. நாளை நாளை என்று எண்ணாது. இயற்கையாக அவங்க வந்து ஒரு ஆன்மீக பாட்டோட தான் ஆரம்பிப்பாங்க செஷனை. இன்னைக்கு இந்த தலைப்பை ஒட்டி நியூ இயர்ல எடுக்கிற ரெசல்யூஷன், இந்த வருடம் வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த தலைப்பு வந்து நம்ம யாரெல்லாம் வந்து நாம் யார் அப்படின்ற கேள்வி. ஸோ மனிதன், ஆறறிவு உள்ள மனிதன், இந்த உடல் மனம் தான் நமக்கு கடைசி வரை வரும். விதை, ஓரறிவு உள்ள விதை கூட வந்து வெயிட் பண்ணாமல் உடனே வரா மாதிரி அந்த பீஜன் இப்போ ரீசன்ட் டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க, அது வந்து நமக்கு சொல்லும் பாடம். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. மாட்டு வண்டி, சைக்கிள், மோட்டார் சைக்கிள், காரு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களா நம்ம வந்து எப்படி செயலாற்றிட்டு இருக்கோம். இல்லை யாரோ செய்த அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனம், பயம், தோற்று விடுமோ என்ற அச்சம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம உடனே இது பண்ணணும் அப்படின்னு கிரேட் பர்சனாலிட்டியோட சேயிங்ஸ் சரித்திர காலம் தொட்டு சங்க காலம் வரை ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க. மேதகு ஏபிஜே அப்துல் கலாம், நேரத்தை வீணாக்கூடாது. ஆப்பிள் நிறுவனத்துடைய நிறுவனர் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், காந்திஜி, மார்கஸ் அர்லியஸ், ரொமானிய அறிஞர், ரோமி தத்துவ ஞானி, அன்னை தெரேசா, லியோனோ டாவின்சி, புரூஸ்லியோட சேயிங்ஸு, நெல்சன் மண்டேலா, நாலடியார், சிலப்பதிகாரம். ஸ்டூடெண்டாக இருந்தால் அன்றாடம் பாடத்தை எப்படி படிக்கணும், ஆரோக்கியமாக இருந்தால் அதை தள்ளி போடாமல் உடனே நம்ம எப்படி பார்த்துக்கணும், இந்த தலைப்பில் இருந்து நாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஸோ எண்ட் டு எண்ட் கவர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். நாம் இப்போ பின்னோட்டத்துக்கு போகிறோம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்புலரி அனைவருக்கும் ரொம்ப அருமையான சிவசங்கர மேடம் அவருடைய செஷன். எந்த ஏரியாவும் விடலை, அருமையான கோட்ஸ் சொல்லி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. நிறைய ஒர்க் பண்ணி நிறைய இருக்கு. நம்ம ஒரு நாளும் இதோட ஸ்பீச் வந்து நவ்வார் நவர், நம்ம வந்து லைஃப்ல ஏதோ ஒன்று மிஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தோணுது. அதை நோக்கி நம்ம சரியா போகும்போது நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கு அப்படின்னு தான். சூப்பரான செஷன் மேடம், எப்பவும் போல பவர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். சரவணன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா நிறைய தகவல் சொன்னீங்க. பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்துல் கலாம், அன்னை தெரசா, அப்புறம் எல்லாரும் இந்த மாதிரி சுட்டி காட்டி நிறைய தகவல் சொன்னீங்க மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். மேம், தேங்க்யூ மேம். வெரி நைஸ் செஷன். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். உங்கள் அந்த செஷன் ஸ்டார்டிங்கே ஒரு அழகான பாட்டு பாடினீங்க, அருமையாக இருந்துச்சு. அந்த பாட்டுடைய வரிகள் எதுன்னு அப்புறமா நீங்கள் முடிவில் கூட சொல்லுங்கள் மேம். எனக்கு அது திருப்பி கேட்கணுன்னு ஆசையாக இருந்தது. எதில் இருக்குன்னு தெரில எனக்கு. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய லீடர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், அந்த கொட்டேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி காலையிலேயே எங்கள் எல்லாரையுடைய இதையும் தூண்டி விட்டீங்க. நியூ இயர் ரெசல்யூஷனையும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி இதோட விட்டுறாதீங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா மோட்டிவேட்டிங்காக பேசுகிறீங்க.
அப்புறம் அந்த ஒரு பென்குயின் வீடியோ ஒன்று சொன்னீங்க. அது ஆக்சுவலாக எனக்கும் தெரியல, நான் அதை பார்க்கல. ஆனால் என் பையன் 2 3 வாட்டி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாமா, அந்த வீடியோ பார்த்தீங்களா பார்த்தீங்களான்ட்டு. என்னடான்னா அவன்கிட்ட கேட்க தான் செஞ்சேன், நான் பார்க்கல. அதை கேட்குறச்ச அவன் என்ன சொன்னான்னா, ஏதோ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குமா, இந்த மாதிரி ஒரு பென்குயின் வந்து தனியாக போயிடுச்சான், கடைசியில் அது வந்து ஏதோ இறந்துடுச்சு மாதிரி சொன்னால். எனக்கு தெரியாது, நான் பார்க்கலண்ணா. அப்போ நான் சொன்னேன், என்னடா அது, அதை போய் யாரடா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க உட்காந்து அந்த பென்குயினை காப்பாற்றாம, அது அது இறந்தது போய் ட்ரெண்டிங் ஆக்குனதுக்கு பதிலாக அதை காப்பாற்றி அதை ட்ரெண்டிங் ஆக்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. அப்போ கூட அந்த நவ் ஆர் நெவர் டிசிஷனை தான் நான் யோசித்தேன். அது தனியாக போகுதுன்னு தெரியும் பிரிஞ்சு, அப்போ அதை வந்து காப்பாற்ற தானே செஞ்சுருக்கணும், அதை விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. அது உண்மையா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவா என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்க்கவும் இல்லை. பட் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா அது பல வருஷமாக ஏதோ போயிட்டு இருக்குன்னு வேற சொல்கிறீங்க. ஸோ எனக்கு அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த தாட் வந்துச்சு, அந்த நவ் ஆர் நெவரோட கம்பேர் பண்ணும்போது அதை காப்பாற்றி இருந்திருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு. அதனால நல்லா இருந்துச்சு மேம், உங்கள் செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேடம். அடுத்ததா வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமே சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். சகோதரியர் அவர்கள், நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க எப்பவுமே எக்ஸ்ட்ரோவர்ட்டு தான். லியோனோ டாவின்சியினுடைய இதை சொன்னாங்க. அவர் வரைந்த அந்த ஓவியம்தான் மோனாலிசா. சகோதரியர் வந்து கலந்துக்கிறப்ப இவங்க சிரிப்பாங்க. அப்போ அந்த நினைவும் நமக்கு வரும், மோனோலிசா சிரிப்பு மாதிரி. இவங்க வந்து எல்லாரும் இப்போ சொன்ன மாதிரி அப்துல் கலாம் ஐயா தொடங்கி ப்ரூஸ்லி, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா, மகாத்மா காந்தி, எல்லாம் மார்க்ஸு, எல்லாரையும் தொட்டு அருமையான ப்ரிப்பரேஷன் அதில் தொட்டு வந்தாங்க. நடுவில் வந்து ஆப்பிள் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னப்போ அதில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன கருத்து ஓட்டம் வந்தது. என்னென்னா, டோன்ட் கிவ் யுவர் டைம் டு அதர்ஸ். ஏன்னா உனக்கே ஷார்ட்டாக இருக்குது, நீ எதுக்குப்பா கொடுக்குறேன்னு. அதில் மட்டும் கொஞ்சம் நம்ம மாற்றி யோசித்தோன்னா, இப்போ உதாரணமாக 5 நிமிஷத்தை வேற யாருக்கோ, உங்களோட அந்த நொடியே இல்லை, அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் வேற யாருக்கோ உதவியாக செய்கிறீங்கன்னா அப்போவும் நீங்கள் வாழ்கிறீங்க. நீங்கள் தூக்கி உங்கள் டைமை அப்படியே கட் பண்ணிட்டு கொடுக்கல, அப்போவும் நீங்களும் வாழ்கிறீங்க, அடுத்தவங்களையும் வாழ வைக்கிறீங்க. ஸோ அந்த டைம் நம்ம பிறருக்கு கொடுக்குற டைம்ங்கிறது ஏதோ நம்மள்டேருந்து ஓடி போன டைம் மாதிரி இல்லைங்கிற மாதிரி மைண்டில் வந்தது. அதனால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆய்வுக்காக. மற்றபடி சிறப்பான பேச தெரியாதுன்னு பேசுவாங்க அவங்க, அது மாதிரி சிறப்பான பொலிவை தந்த சகோதரி அவர்களுக்கு அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். உங்களுடைய ஃபீட்பேக் தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஜாயின் பண்ண புதுசில் தான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எப்பவுமே எக்ஸ்ட்ராவர்ட் தான். நன்றி வீரசேகரன் சார். டாக்டர் சிவகுமாரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடம் வந்து ஒரு பொன்மொழிகளாலேயே இன்னைக்கு செஷன் ஃபுல்லாக எடுத்து சொன்னாங்க. எதையுமே தள்ளி போடக்கூடாது, இன்னைக்கே செய்யணுங்கிற ஒரு தூண்டுதல், ஒரு மோட்டிவேஷனில் ரொம்ப சிறப்பாக பண்ணினாங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நன்றி நன்றி டாக்டர் சிவகுமாரன் சார். அடுத்ததா வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நட்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். முதல்ல வந்து இன்னைக்கு நேற்று அந்த ஃபிளையர்ல பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்களா போடுவாங்க. ஆனா இவங்க ஆரம்பிக்கும் போதே ரொம்ப இதா போட்டிருந்தாங்க, ஹோம் மேக்கர் அப்படின்னு. அப்போ நான் என்னை பார்க்கிறேன், அதுல அந்த யானையை பத்தி ஒரு இது வரும், தற்காத்து தற்கொண்டானியம் காத்து அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த ஹோம் மேக்கர்னு போன போது நாங்க எல்லாரையும் பாதுகாக்கிறோம், பாத்துக்கோ, எவ்வளவு நவ் ஆர் நெவர் அப்படின்றதுக்கு அத்தாரிட்டியே நாங்க தான் அப்படின்றது ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு அந்த ஃபிளையரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த செஷனும் இருந்துச்சு. சொல்லி அடிப்பேன்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரவுண்ட் வந்து ரொம்ப அப்ளாஸா இருக்கும். ஏன்னு அந்த மாதிரிதான் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சுத்தி அடிச்சீங்க மேடம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. முக்கியமான ஒரு விஷயம் நவ் அப்படின்றது ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இதுல நீங்க சொன்ன என்ன விதம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நிதானமா யோசிச்சு இப்போ அப்படின்றத நம்மள பாத்துக்கணும் அப்படின்றது. முதல்ல சொல்லும் போது இன்சூரன்ஸ், நீங்க உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா
கவர்மெண்ட்லாம் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்ல. நீங்க வண்டி ஓட்டீங்கன்னா யாருக்காவது ஆபத்தை கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சு முதல்ல செய்யறது என்னன்னா, அடுத்தவனுக்கு நீ உனக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறியா அது வேற விஷயம். அடுத்தவனுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருக்கியான்றது பாரு. ஆனா அத வந்து இந்த இடத்துல மாத்தி நீங்க நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னாங்க. சோ கண்டிப்பா நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா அந்த யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் அதெல்லாம் நீங்க இன்சஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமா இன்னைக்கு தேதி வந்து இல்லையா 29 இந்த லாஸ்ட் லேப்ல ஓடுறவங்க வந்து ஒரு பெரிய பயமும் ஒரு கடமையும் இருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல போகும்போது ரிலே ரேஸ்ல முதல்ல ஓடுறவங்க கொஞ்சம் ஸ்லோ லேக் ஆயிட்டாங்கன்னா லாஸ்ட்ல ஓடுறவங்க தான் அதை மேக்கப் பண்ணி புடிச்சிருவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த நின்னு விளையாடுறதுன்றதை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் மேடம். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி நன்றி வெங்கட்ரமன் சார். ஹோம் மேக்கர் நட்புலறிவு மேக் இல்லை சுத்தி சுத்தி அடிச்சு டாபிக்கை பொன்மொழிகளால ஷாக் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ரொம்ப அருமையா இருந்தாங்க. சுனிதா மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம் சார். மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். அந்த உடல் நலத்தை பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான இது. நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்கும்போது நம்ம உடல் நலத்தை வந்து பார்த்துக்கிறதே கிடையாது. ஒரு எக்ஸர்சைஸோ, ஒரு ஃபுட்டுல வந்து கான்சன்ட்ரேட் பண்றதோ கிடையாது. ஏதாவது வந்த பிறகு தான் நம்ம வந்து அந்த உடல் நலத்தை பத்தி நினைக்கிறோம். அதனால உடல் நலம் வந்து ரொம்ப முக்கியமானது. நாம பயிற்சி, ஃபுட்டு இதெல்லாம் வந்து கரெக்டா செய்யணும். அத பத்தி சொன்னீங்கல்ல மேடம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ஓவரால் ரொம்ப சூப்பர். தேங்க்யூ மேம். நன்றி நன்றி சுனிதா மேடம். இந்த ஒண்ணுக்கு பக்கத்துல ஒரு 10 0 போட்டா 1000 கோடி. அந்த ஒண்ணு வந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 1000 கோடியும் 0 தான். எல்லாமே 0 ஆயிடும். அந்த ஒண்ணு தான் நாம உடல் ஆரோக்கியம் வந்து ஒவ்வொருத்தரும் நல்லா பார்த்துக்கணுன்றது தான் அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சிறப்பு. அடுத்ததாக நித்யாதேவி மேடம் உங்களுடைய பெண்ணுடைய தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பொதுவா வந்து நமக்கு வந்து உடல் வந்து ரொம்ப முக்கியம். மனசு அதை விட முக்கியம். ஒரு தோட்டமா இருந்தா நம்ம யானையா இருக்கணும். கரும்பா இருந்தா நம்ம எறும்பா இருக்கணும். நம்ம எதுவா எப்படி இருக்கணுமோ அது எப்படி இருக்கணும். அவன் கூட இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோமா. இன்னைக்கு யாரா பேசுவா, சரி இருங்க கொஞ்சம் பார்த்துருவோம் அப்படின்னு. எப்பயும் போலவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நிச்சயமா நீங்க இப்ப யோகா இதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய உடல் வந்து சமநிலை இருக்கணும். அது மாதிரி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க மனசுக்கு. நிச்சயமா அவன் பண்ணுவோம். நல்ல தீம் எடுத்துருக்கீங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போறது நம்ம தான், நம்ம உடம்பு தான். அதுன்றத கரெக்டா சொன்னீங்க. நவுக்கு வந்து இதை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம இருந்தோம்னா எல்லாத்தையும் செஞ்சிடலாம்ல அப்படின்றத நீ சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. மென்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நித்யாதேவி மேடம். வீரசேகரன் சார் மீண்டும். ஒரே ஐயா வெங்கட்ராமன் ஐயா அவங்க சொன்ன எல்ஐசி அந்த இதில் தான் சமீபத்தில் ஒரு சின்ன கவிதை படித்தோம். அது என்னன்னா, அதிவேகத்தில் வண்டியை ஓட்டி அடிபட்ட சகோதரா, உன் வண்டி நீக்க வேகத்தை விட இப்போது நீ சவாரி செய்யும் ஆம்புலன்ஸின் வேகம் குறைவாக செல்லுகிறதப்பா, யோசி அப்பா யோசி அப்படின்னு இருந்தது அது. அதனால எனக்கும் ஒண்ணு தோணுச்சு தம்பி. எனக்கு அறிவு கிடையாது. நடக்கிற விபத்துக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. இப்படிக்கு வாகனம். அதுதான் தினம் நான் வாசிச்சுட்டு போற ஒரே விஷயம். அந்த பேனர் வந்து இப்ப இல்ல. 10, 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்த பேனர் கூட காணோம். ஆனா நான் அந்த இடத்த பார்த்துட்டு எனக்கு அறிவு கிடையாது. நடக்கிற விபத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்படிக்கு வாகனம் அப்படின்னு வாசிச்சுட்டு போவேன். நீங்க அழகா ஒரு ஆம்புலன்ஸ சொல்லியிருக்கீங்க. அதுதான் வேகத்தோடு விவேகம் சேர்ந்த வேகமா இருக்கணுங்கிறது அருமையானது. நன்றி நன்றி சோறு வேகுது. நன்றி. அடுத்ததா சிவகணி மேடம் உங்களுடைய பெண்ணுடைய தரலாம்.
யாரு அந்த சிவசங்கரின்னு ஒருத்தவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க, யாருங்க அது? யாருன்னு தெரியலையே. எஸ்எஸ்ஆர் மாதிரி சொல்றீங்க? சகோதரிய சிவகனி அவங்கள்ட்டையும் ஒம்பு வளர்க்கலாமோன்னு நினைச்சு செஞ்சிட்டேன், சாரி. அம்பு அளக்க வேணாம், அங்க நேரம் ஆயிரும். ஒருங்கிணைப்பாளர் அடிப்பாரு. நன்றி நன்றி. நம்ம என்கால் மெசேஜ் போறோம். ஜெகநாதன். ஹலோ சார். சார் ஒரு வார்த்தை. எஸ் மேம். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் டு ஆல். நிறைய வார்த்தை பேசலாம். ஹாப்பி மார்னிங் டு ஆல். மேடம் மேடத்தோட செஷன் சூப்பரா இருந்த மேடம். ப்ரௌடா நீங்க சொல்லியிருக்கீங்க ஐ எம் ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது. அது இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு பெருசா என்ன பண்றோம், அந்த வீடுன்றதுதான் மிகப்பெரிய மத்தவங்களும் நம்ம. அவங்க ஹெச்எம் வணக்கம் சொல்லணும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. உங்க ப்ரொஃபஷனல், உங்க ஹோம் மேக்கர் ரெண்டுமே நல்ல பேரலா நீங்க பாத்துக்கிற அந்த விதம், அந்த நீங்க ப்ரௌடா அதை போட்ட விதம் எல்லாமே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணுது. தேங்க்யூ. நீங்க நல்லா சொன்னீங்க. இந்த ஹெல்த் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், அதுதான் நம்மளுடைய கூட வரப்போகுதுன்னு. சாரும் அதை நீங்க கேட்ட கேள்விக்கு சாரும் சூப்பரா பதில் சொன்னாரு. எஸ் மேடம், அதுலனா நாங்களும் கொஞ்சம் கான்சியஸா இருப்போம். சில பிரச்சனைகளை மீட் பண்ணோம், அப்புறம் திருப்பி அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி 1 hour வாக்கிங் போகணும், ஜாக்கிங், மெடிடேஷன் இப்படின்னு ஏதாவது எடுத்துக்கணும், யோகா பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் பண்றேன் பர்சனலா. அது போல நீங்களும் மற்றவங்களுக்கு அதை ஒரு கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அதை எல்லாரும் எவ்ரிபடி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய லைஃப். திருமூலருடைய வாக்குப்படி உடல் உயிர் இதெல்லாம் வந்து முக்கியம். நீங்க உங்களுடைய நிறைய வார்த்தைகள் புராண கதைகள்ல இருந்து நியூ கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வரைக்கும் நீங்க பேசுனீங்க. ரொம்ப அருமையா இருந்த மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். மஞ்சுளா மேடம். உயிர் வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேன், திருமலருடைய வார்த்தைகளை போட்டுனீங்க. நன்றி. வெங்கட்ராமன் சார், நீங்க ஏதாவது சொல்லணுமா? திரும்ப அட்ரைஸ் பண்ணி. சார், நம்ம வந்து நித்யாதேவி மேடம் வந்து ஹெச்எம் மேடம் சொன்னாங்க. ஹெச்எம் கிடையாது, அவங்க பிரின்சிபலோட வாழ்ற ஒரு பிரின்சிபல் நமக்கு. அதனால அவங்களுக்கு ஹெச்எம்மோட அதிகபட்ச போஸ்ட்ல தான் அவங்க இருக்காங்கன்றதை நம்ம நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக திருப்பி வலியுறுத்துக்காக திருப்பி கை உயர்த்தி. நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி சார். சூப்பர் சார். அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இந்த ஒரு நல்ல செஷன் இன்று மேடம் அவர்கள் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ஒரு 2 நாட்களுக்கு முன் நான் காலையில் வாக்கிங் போயிட்டுருப்பேன். காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு நண்பன் பின்னாடி வந்து என்னிடம் ஏதோ சொல்வதற்காக வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டான். அவ்வளோதான். அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ அதை சொல்வதற்கு அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வரவில்லை. அந்த நிமிடத்தில் அவனுடைய உடலிலிருந்து அந்த மூச்சு காற்று வெளியே சென்று விட்டது. அதுபோல நன்றி கெட்டது அந்த மூச்சு ஒரு நண்பனிடம் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தை கூட வெளியே வராமல் தடுத்து அந்த காற்று பறந்து விட்டதே, அந்த உடலுக்கு என்ன பயன்? இத்தனை வருடங்கள் அந்த உயிரை காத்து நல்லபடியாக வாழ்ந்திருந்த அந்த உடலை ஒரு செகண்டில் அந்த காற்று விட்டு சென்று விட்டதை எனக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்தில் மிகவும் துடிதுடித்து விட்டேன். அவன் என்ன கூற வந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சி என் மனதில் இன்னும் நிலைத்து கொண்டே இருக்கின்றது. நாளை என்பது அடுத்த செகண்ட், அடுத்த நிமிடம் என்பது நம்மிடம் இல்லை. அதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம் சார். நன்றி நன்றி சார். நம்ம அடுத்து என்கால் மெசேஜ் போகிறோம். ஜெகநாதன் சுப்ரமணியன் சார், குட் மார்னிங், நைஸ் ப்ரெசன்டேஷன் வித் கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் கிரேட்ஸ் கொடுக்காங்க. ரமேஷ் சார், எக்ஸலன்ட் செஷன், நைஸ் மோட்டிவேஷன் மெசேஜஸ். அடுத்ததா கண்ணன் ராஜன் சார், காலை வணக்கம். உண்மைதான், ஹெல்த் இஸ் ரியல் வெல்த். உடலாலும் மனதாலும் நம்மை நாமே சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு பிறர் மீது சார்ந்திராத வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும். வேலையில் இருக்கும் வரை பல வாழ்த்துக்கள் கிடைக்கும். அதுவே வேலை இழந்தவுடன் நிலைமை மாறிவிடுகிறது. அதுபோலவே உடல் நலத்தையும் அலட்சியம் செய்யக்கூடாது.
இயற்கை நமக்கு தந்த வரங்களை பயன்படுத்தாவிட்டால் அவை விலகிவிடும். எதையும் நாளை என்று தள்ளி போடாமல் இன்று தொடங்க வேண்டும். அருமையான பகிர்வு, நன்றி. நாகவல்லி நவநீத கிருஷ்ணன் மேடம், எக்ஸலன்ட் செஷன், சூப்பர் மோட்டிவேஷன் செஷன், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. லாவண்யா மணிமுத்து மேடம், நைஸ் செஷன் மேம், தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ. ரம்யா கமல்ராஜ் மேடம், வண்டர்ஃபுல் செஷன் மேம், கீப் அப் த கிரேட் ஒர்க், வாழ்க வளமுடன் போட்டிருக்காங்க. ஸோ HM ஹோம் மேக்கர்னு போட்டவங்களை சார் வந்து பிரின்சிபலாக வாழ்கிறாங்க, பிரின்சிபல் மேடம்னு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏற்புரை தரலாம் சிவசங்கரி மேடம். தேங்க்யூ சார். அழகான அறிமுக உரையும் அந்த ஊரோட சிறப்புகளையும் ஒரு மாதம் முழுவதும் நமக்காக கொடுத்த அருணகிரி சாருக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த இந்த செஷனையும் தொகுத்து வழங்கியும் இந்த மாதம் முழுவதும் தொகுத்து அருமையா அழகா தொகுத்து வழங்குற அருணகிரி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் ஃபர்ஸ்ட் நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட நண்பர்கள், எனக்கு ஃபீட்பேக் கொடுத்த நண்பர்கள் ரமேஷ் சார், சரவணன் சார், முத்துலட்சுமி மேம், வீரசேகரன் சார், டாக்டர் சிவகுமரன் சார், வெங்கட்ராமன் சார், சுனிதா மேம், நித்யாதேவி மேம், சிவக்கனி மேம், மஞ்சுளா மேம், தாமோதரன் சார், அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்கால் மெசேஜஸ் மூலியமா ஜெகநாதன் சார், கண்ணன் சார், நாகவல்லி மேம், லாவண்யா மேம், ரம்யா மேம், இவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்களுடைய ஃபீட்பேக் எல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். சரி, நம்மளும் ஒரு மாசம் கூட, சரி இந்த மாசம் கூட விட்டுறலாமோ இந்த டாபிக் அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாரும் சொல்ற ஃபீட்பேக் வந்து நம்ம மைண்ட்ல வந்து இல்ல உன்னால முடியும், உனக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி தூண்டி வைக்குது பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு ஏணிப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி. முத்துலட்சுமி மேம், அந்த லைன்ஸ் கேட்டுங்க. அந்த லைன்ஸ் நான் ஒரு ஆன்மீக பேஜஸ்ல இருந்து சும்மா சென்டர்ல எடுத்தேன். அதுல வேற இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. உங்களுக்காக அந்த லைன்ஸ் வந்து மறுபடியும் வேணா படிக்கிறேன். நாளை நாளை எண்ணாதே, நாளை வீணில் போக்காதே, நாளை செய்யும் காரியத்தை இன்றே நலமாய் முடித்திடலாம், நாளை நம்முடைய முறையோ நமனுடைய முறையோ அப்படிங்கிற லைன்ஸ். மேம், அந்த பெண் குயின் வந்து இறந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. அந்த ரீல்ஸ் வந்து சும்மா போடுறாங்க. அது வீடியோவெல்லாம் எடுக்கல, இறந்துச்சுங்கிறதெல்லாம் கன்ஃபார்மா எதுவும் சொல்லல. அந்த பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. எல்லா பெண் குயின் ஒரு பக்கமா போச்சு, ஒண்ணு மட்டும் ஒரு பக்கமா போகுது. அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இறந்த மாதிரி எல்லாம் சும்மா அதை கிரியேட் பண்ணி போடுறாங்க. அது இறக்குறத வீடியோ எடுக்கிறவங்க அவங்க ஃபுட் கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா, நீங்க சொல்ற மாதிரி. அது பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பட் அந்த பெண் குயின் என்ன ஆச்சுங்கிறது தெரியலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரீல்ஸ்ல எல்லாம். அடுத்தது சார், வீரசேகரன் சார் வந்து மத்தவங்களுக்காக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் பாயிண்ட் சொல்லல. நானே இப்ப வந்து நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் இப்ப இருந்தே நீங்க அதிகமா சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் வாழ்க்கையில சொன்னேன். அதாவது மத்தவங்களோட விமர்சனங்களை வந்து நம்ம ஏற்காம நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து சொன்னேன். மத்தவங்க எல்லாம் வேண்டாம், சொசைட்டிக்கு நீங்க எதுவுமே செய்யாதேன்னு சொல்ல, சொசைட்டி தான் நமக்கு வேணும். சொசைட்டில இன்னும் இடையர்களுக்கு நீங்க சொன்னீங்க, நான் சொல்லமா? ஆப்பிள் கருத்து நிறுவனம் வந்து உங்களோட டைமை வேற எதுக்கும் ஒதுக்கிடாங்க, உங்களுக்கே கஷ்டம் கம்மியா வேற இருக்குன்னு யாருக்கும் அவர் சொன்ன. ஒதுக்கிடாதீங்கன்னு சொல்லல, வேறவரோட விமர்சனங்களுக்கு ஒதுக்காதேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படியா? அந்த இதை கொஞ்சம் சரி, வேறவங்க சொல்ற விமர்சனங்களுக்கு ஒதுக்காதீங்க. உங்களோட ஹார்ட் என்ன, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அத வந்து துணிச்சலா பின்பற்றுங்க அப்படின்னு தான் ஃபைன், அது சொல்லியிருக்காரு. ஃபைன், அது ஃபைன் மேம். அப்படிதான் எனக்கு நான் சொன்னேன். கிளாரிட்டி இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும்னு தான் இன்ட்ரெஸ்ட். சாரி ஃபார். அது முக்கியமான அவரு சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டுல எதையும் ஒண்ணு அடிச்சு விடக்கூடாது சார். கவனமா கேட்டுக்கணும் சொன்ன கருத்துக்களை. நன்றி சார். சோ லாஸ்டா தம்பி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாக்கா, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில் இருப்பது இன்று மட்டுமே. நேற்றைய பொழுது ஒரு கனவு, நாளைய பொழுது ஒரு மர்மம், ஆனால் இன்று என்பது ஒரு பரிசு. சுவாமி விவேகானந்தரோட லைன்ஸோட நான் என்னோட உரையை முடிக்கிறேன். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இலக்கை அடையும் வரை நிறுத்தாதீர்கள், உங்கள் பயணத்தை இப்போதே தொடங்குங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, நன்றி மேடம். இந்த சிறப்பான, மிக சிறப்பான, அழகான இன்றைய நிகழ்வு நட்புலரி உறவுகளின் வேண்டுதலோட நிறைவுறுகிறது. உலகில் உள்ள எண்ணற்ற உயிர்களை பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக
எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்விலை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் வி அருணகிரி. மற்றொரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி.